எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத நந்து. பொறுக்க சந்தோஷப்படு. என் குழந்தைய பார்க்க நான் உயிரோட இருப்பேனா? இருப்பேன். நான் ஒருவேளை செத்து போயிட்டேன்னா? செத்து போ. அப்ப நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். சரி. என் குழந்தை அவ வளப்பா. யார் வளப்பா? அதான் கட்டிக்க போறேனே, அவ வளப்பா. அப்ப என்ன பத்தி முழுசா மறந்து போயிடுவீங்களா நீங்க? என்ன பத்தி நினைச்சு பாக்குறதுக்கு ஒண்ணுமே இருக்காதா? ஒண்ணுமே இருக்காது. ஒருவேளை நான் சாகாம உயிரோட திரும்பி வந்துட்டேன்னா? அப்ப நாங்க 2 பேரும் உட்கார்ந்து என் அடுத்த கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். சார், கொஞ்சம் இருக்கீங்களா? மிஸ்டர் பிரகாஷ், சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன சார்? ப்ரமோஷனோட உங்களுக்கு பெங்களூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ட்ரான்ஸ்ஃபரா சார்? எஸ். பெங்களூருக்கா சார்? எஸ். முடியாது சார். வாட் ஆர் யூ டாக்கிங்? இல்ல சார், நான் பொண்டாட்டி குழந்தைய விட்டு ட்ரான்ஸ்ஃபர் முடியாது சார். மிஸ்டர் பிரகாஷ், நீங்க இல்ல என்ன சார், நான் ட்ரான்ஸ்ஃபர் முடியாது சார். மிஸ்டர் பிரகாஷ், நான் இல்ல சார், சொல்றேன். நான் பண்ணிட்டு சார், போக முடியாது சார். சார் முடியாது சார். நான் என்ன நான் சொல்றேன்? பியூர் வேலை கொடுங்க சார். நான் வந்து உங்க காலை விழுந்து கேட்கிறேன் சார். மிஸ்டர் பிரகாஷ், நான் சொல்றேன், நீங்க கேட்க போறீங்க இல்லையா? ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர்னா போக மாட்டீங்க. இல்ல சார். ஓகே. சர்வேக்காக ஒரு 4 நாள் நீங்க பெங்களூர் போய் தான் ஆகணும். 4 நாள்? எஸ். பொண்டாட்டி குழந்தைய விட்டு? எஸ். 2 நாள் பண்ணிக்க முடியுமா சார்? நோ. அப்ப ட்ரான்ஸ்ஃபர் இல்ல சார்? நோ. மிஸ்டர் ரங்கசாமி, இவ்வளவு நாளா வேலை கிடைக்கலன்னு ஆபீஸா ஏறி இறங்கிட்டு இருந்தான். இப்ப வேலையும் கொடுத்து வெளியூருக்கும் போயிட்டு வானா போக மாட்டேங்கிறான். என்ன விஷயம் கேளுங்க. ஒரு 4 நாள், வெறும் 4 நாள் வெளியூர் போயிட்டு வந்தா இவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா போக மாட்டேன்னு அடம் பிடிச்சா எப்படி? என்ன பேச விடுறீங்களா? 4 நாள்னா 96 மணி நேரம். அவ்வளவு நேரம் அவங்க எல்லாரும் பிரிஞ்சிருக்க முடியாது. இதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாருன்னா என்ன புரியவே இல்ல. சும்மா இருந்ததுனே, அவன் இப்பதான் வழிக்கு வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் சுத்தி வளைக்கிறான், அவ்வளவுதான். என்ன சுத்தி வளைக்கிறாரு? அவனுக்கு புரியுற மாதிரி விளக்கமா எடுத்து சொல்லுங்க. டேய், ஆபீஸ் ஆர்டர் வாங்கிட்டு நேரா வெளியூர் போடா, அதான் பெட்டர். பெருசா சொல்ல வந்துட்டான். உனக்கு என்ன தெரியும்? நீ கட்டா பிரம்மச்சாரி. குடும்ப வாழ்க்கை பத்தி உனக்கு தெரியுமா? பெரிய கிரஸ்த. ஒரு விஷயம் சொல்லடா பாக்கலாம். குடும்ப வாழ்க்கைனா அது என்ன தெரியுமா? வழியாத மா, பொண்டாட்டி வழி அனுப்பி புருஷன் வெளியூர் போறது ஒரு ரகம். பொண்டாட்டியோட வெளியூர் போய் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது 2வது ரகம். இவன் 2வது ரகத்துக்கு சேர்ந்தவன். இன்னுமா புரியல? டேய், என்னடா அது? ஆமா, நந்தினிய குழந்தைய விட்டு என்னால இருக்க முடியாது. நாங்க உங்க கூட வரமாட்டோம்னா என்ன செய்வீங்க? நான் வேலையை விட்டுருவேன். வாட் மிஸ்டர் ரங்கசாமி, வேலையை விட்டுருவானமே? எனக்கு ஒண்ணும் புரியல. அம்மா, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. பேசாம நந்தினியும் குழந்தையும் அவனோட ஊருக்கு அனுப்பி வைங்க, அவ்வளவுதான். மருமகளையும் பேத்தி அனுப்பிட்டு நான் தனியா என்ன பண்றது? பக்தி மார்க்கத்தை நோக்கி செல்வது. எப்படியோ போய் தொலை. வேற என்னடா? பர்மிஷன் கிராண்டட். 2.5 டிக்கெட்ஸ். ஓகே, தேங்க் யூ. டன் டன். இது எப்படி இருக்கு? என்ன அசட்டு பிடிவாதம்? ஐயோ, புதுசா கல்யாணம் ஆனவங்க வெளியூர் போறது சகஜம். யாரு புதுசா கல்யாணம் ஆனவங்க? 3 வயசுல ஒரு குழந்தை இருக்கு, மறந்து போச்சா? அதுக்கு தான் வெளியூர் போகணும்னு சொல்றது. என்ன கண்ணடிக்கிறீங்க? இல்ல, தூசி. தூசி. டேய். டிக்கி ஓபன் பண்ணு. நந்தினி, நந்தினி, நீ உள்ள போன லகேஜ் எடுத்து வரேன். என்ன பண்ற நீ? அங்க பார், அப்பா வந்து ಮುತ್ತಿನಂತ ಕೂಸೊಂದು ಹುಟ್ಟು ಬರುತ್ತದೆ ತಾಯಿ. 100 ವರ್ಷ ಬದುಕಿರು, ಚೆನ್ನಾಗಿರು. யாரே அந்த சாமியார் கூட்டம்? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். மிஸ்ஸஸ் நந்தினி பிரகாஷ். எஸ். யுவர் ரூம் கீ. நீ போ, நான் சைன் பண்ணிட்டு வரேன். ஓடல சொல்ல குட்டி ரன் 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 ரன். கொல்ல ஹொத்து வந்துடுது. வாங்க. தம்பி தமிழா? ஆமா, தமிழ் தான். தமிழ் மட்டும் இல்ல மேடம், ஹிந்தி, மணிப்பூரி, அசாமி, பெங்காலி, ஒரிசா எல்லாம் தெரியும். எல்லா ஊர்லயும் 6 மாசம்
வேலை செஞ்சிருக்கியா லாட்டரி டிக்கெட் எடுத்திருக்கேன் எல்லாரும் அவர் தான். தம்பி இப்போ ஒரு சாமியார் வந்துட்டு போனாரே அவர் யாரு? ஐயோ அவர் பெரிய மகான் மேடம். பெங்களூர் வந்தா நம்ம ஹோட்டல் தான் தங்குவாரு. அவர் சொன்னா அப்படியே பலிக்கும். அவர் இது என் கையில கொடுத்து ஏதோ சொன்னாரு. முத்தினந்த கூசுந்து ಹುಟ್ಟಿ ಬರುತ್ತದೆ ತಾಯೇ 100 வருஷம் ಬದುಕುವೆ ಚೆನ್ನೈ அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஒண்ணும் பயப்படாதீங்க. நல்ல அர்த்தம் தான் அது, நல்ல அர்த்தம் தான். ஏதோ சொல்லுங்க. முத்தினந்த கூசுந்து அப்படின்னு ஏதோ சொன்னாரு. அப்புறம் 100 வருஷம் பதுக்குவே சென்னை அப்படின்னாரு. சென்னைன்னு சொல்லிட்டாரே. போச்சு. இது நம்ம குழந்தை. இது ஆமா. நல்ல குழந்தை, நல்ல குழந்தை. நான் சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சு கூடாது. புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு வாரத்துக்கு ஒண்ணு சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க சாமியார். சேர்ந்திருந்தா என்ன ஆகுமா? அது ஒண்ணு இல்ல மேடம், உங்க புருஷன் உயிருக்கே ஆபத்து வந்துடும், அவ்வளவுதான். நீங்க கூட கவலைப்படாதீங்க மேடம், எல்லாத்துக்கும் ஆண்டவர் இருக்கான். இப்படியே லெஃப்ட்ல ஏறி நீங்க மேல போங்க. போகண்ணா போ. வரேன் மேடம், லக்கேஜ் எடுத்துட்டு வந்துடுறேன். தேங்க்யூ. முதல் ஹாப்பி செல்லகுட்டி, நீ அப்படியே படுத்து தூங்குமா? யா. ஐயோ கையெடுங்க. என்னாச்சு? முதல்ல போய் உங்களுக்கு வேற ரூம் போடுங்க. ஏன் இந்த ரூம் நல்லா இருக்க? ஏசி டபுள் ரூம் வித் ஷவர். நானும் குழந்தை மட்டும் இங்க தங்க போறோம். ஏன்? நீங்களும் நானும் ஒரு வாரம் தனியா இருக்கணுமா? என்ன முட்டாள் சொன்னாயிடா? ஐயோ முட்டாள்னு இண்டிசென்ட்டா சொல்லாதீங்க. ஒரு சாமியார் சொன்னாரு. நீங்க பாருங்க, இத கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி சொன்னாரு. என்ன நன்றி அம்மா அந்த குண்டு பையன் எப்படியோ சம்மதம் வாங்கிட்டு நான் வந்து டபுள் சார்ஜ் போட்டு கூட்டு அதெல்லாம் எனக்கு வந்திருக்கேன். தெரியாது. முதல்ல போய் வேற ரூம் போடுங்க. இல்ல சாமி, என்ன சாமியார் சொல்றதுல போய் பயமா இருக்கு. என்னமா இது? நீ ப்ளீஸ் இப்ப நான் சொல்றது கேட்க போறீங்களா இல்லையா? போய் ரூம் போடுங்க. அந்த சாமி மட்டும் என் கையில மாட்டினா தெளிஞ்சது கிருஷ்ணகிரி. நல்லா இல்லடி, கண்டிப்பா நல்லா இல்ல. வெளியூர் பொண்டாட்டி ஏன் கூட்டு வரான் இப்படி தனியா படுக்கிறதுக்கா? டாய் சாமி, உருப்படுவியா நீ? எந்த திரும்பத்துல வந்து என்கிட்ட மாட்டான். என்ன சாமியாராக்கிட்டானே? ஹலோ, நைட் நல்லா தூங்குறியா? கொரட்டை விட்டு தூங்குனேன். ஆமா ஆமா, புருஷன் தூக்கம் இல்லாம இருக்கான், இவ கொரட்டை விட்டு தூங்குனாளா? சரி சரி, நான் இந்திரா நகர் சைட்டுக்கு போறேன். குழந்தைய நல்லா பாத்துக்கோ. சரி, பாய். எக்ஸ்கியூஸ் மீ, நாளைக்கு ட்ரெயின் டிக்கெட் கேட்டிருந்தோம். அது வந்துடுச்சா? வந்துரும் மேடம். வந்த உடனே நானே ரூம் கொண்டு வந்து கொடுத்துறேன். எத்தனை மணிக்கு வரும்? மேடம், இந்த மாலை யார் கொடுத்து உங்களுக்கு? ஒரு சாமியார் நேத்து கொடுத்தா. அப்படியா? என்ன சொல்லி கொடுத்தாரு? ஏதோ கன்னடத்துல சொன்னாரு. முத்தினಂತ கூசுந்து ಹುಟ್ಟಿ ಬರುತ್ತದೆ 100 வருஷம் பதுக்குவே சென்னைன்னு ஏதோ சொன்னார். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்காரு. மேடம், உங்களுக்கு நல்ல முத்தான ஒரு ஆம்பளை புள்ள பிறக்கும் சொல்லியிருக்காரு. நிஜமாவா? ஆமா மேடம்.
பிரதர் அங்க கொஞ்சம் நிறுத்து. இந்த எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் பிரகாஷ். ப்ளீஸ் அப்ஸ்டர். தேங்க் யூ. ஏன்பா பிரகாஷ் மேலே இருக்காரு? இப்பதான் அவருக்கு லிப்ட்ல போனாரு. என்னங்க இங்க மேல இருக்கேன். ஏய் ஏய் இங்க என்ன பண்ற? உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன? ஒரு முக்கியமான விஷயம். அது அந்த நேத்து அந்த சாமியார் இந்த மாலை என் கையில கொடுத்து கன்னடத்துல ஏதோ சொன்னாருன்னு சொன்னேன்ல, அதுக்கு அர்த்தம் நான் நினைச்சது இல்லையா, பின்ன என்னவா? வேறயா. முதல்ல இதை பிடிங்க, நான் என்னன்னு சொல்றேன். பிடிங்க. போடட்டுமா? போடு. பிடிங்க. அதுக்கு அர்த்தம் என்னவா? அவர் என்ன சொன்னாருங்கிறத இதோ இந்த லெட்டர்ல எழுதி வச்சிருக்கேன். அந்த லெட்டர் போடு. நீங்க மேல வாங்க, குடுக்குறேன். சரியா? ப்ளீஸ் லுக் அப். யா. ஐயோ பாத்து பாத்து. அப்பா இங்க எதுக்கு மம்மி அப்பாவை மேல வர சொல்லிட்டு நீ கீழே இருக்கிறா? என்ன விளையாடுற நீ? மேல போட வேண்டியதுதானே. நந்தினி, நந்தினி குடு. நந்தினி தரமாட்டேன். நந்தினி ப்ளீஸ். என்னங்க? நந்தினி நந்தினி கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ். நந்தினி ப்ளீஸ். தரமாட்டேன். நந்தினி ப்ளீஸ். கொடுக்க மாட்டேன். போடு ப்ளீஸ். வேணுமா? என்னங்க பிடிங்க. யா. மீண்டும் நமக்கு முதலிரவு. விபத்துல செத்து போனவரே எங்க அப்பா. பாதிக்கப்பட்டவங்க வேற யாரும் இல்ல, எங்க அம்மா நந்தினி. ஒரு விதவை தாய் வளர்த்த என்ன உங்க அப்பா ஏத்துக்கு வரா? பண்ணிட்டு இருக்க? பாடி பிராக்டிஸ் பண்றேன். அத வீட்லயே பண்ணி தொலைக்க வேண்டியதானே? இங்க வந்து பாடி எல்லாரும் உன்னை பிச்சைக்காரன் நினைச்சு காசு போட்டு போடுறாங்க. ஐயோ கண்ணை வேற மூடிட்டு பாடினா பிச்சைக்காரனுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டான்னு போல் இருக்கு. சரி எடுத்து வச்சுக்கோ. எதுக்கும் எடுத்து வை, ஊறுகாய்க்கு ஆகும். ஊறுகாயா? ம். சரக்கு போட்டியா? ம். எனக்கு உனக்கு இல்லாமல கொண்டு வந்திருக்கல. இந்த ஐயோ நான் 6 மணி குட்டிக்கு முன்னாடி குடிக்க மாட்டேனே. எடுத்து அல்ல கட்டு. பெரிய இளையராஜா சிம்பனி வாசிக்க போறாரு. இந்தா. என்ன பண்ணிட்டு இருக்க? பெரிய மனுஷன் சாமி கும்பிடுறேன்.